வந்து வெந்தயம் பார்த்து கொட்டிட்ட வெந்தயம் இது கருவேப்பிலை கொட்டு தாளிக்கிறது. இது வந்து வெண்டைக்கடலை பருப்பு குழம்பு. இதுவே 100 கொண்டைக்கடலை அவிச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு. இது வந்து தேங்காய் வந்து அரை முடியில் பாதி முடி, அதில் வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு போடணும். ஜீரகம் கொஞ்சம் போடும் தாளிப்பு. தக்காளி போட்டு கொத்தமல்லி வேலை போட்டு குழம்பு மிளகு இது கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து தாளிக்கும் போது வந்து கத்திரிக்காய் 2 பச்சை மிளகு காரம் நல்லா கிண்டிக்கிட்டு இன்னும் 2 டேபிள் அது வரமாட்டேங்குது. இந்த பயிரை இதோடு போட்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோம்ல, இதையும் ஒன்றா ஊற்றி உப்பு போட்டு காணத்தக்கல உப்பு போட்டு நல்லா இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வேகட்டும். மசாலா வாசம்லாம் போட்டு நல்லா வெந்த அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வெந்த அப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தாளிச்சு இதை வந்து கருத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஆக்கி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.